மகாபாரதம் பாகம் 27. கிருஷ்ணன் பிரதிக்ஞை. சிசுபாலனை கிருஷ்ணன் கொன்றுவிட்டான் என்ற செய்தி அவனுடைய நண்பன் சால்வனுக்கு எட்டியதும் அவன் மிகுந்த கோபம் கொண்டு பெரும்படையை கூட்டிக் கொண்டு துவாரகையை முற்றுகையிட்டான். அப்போது கிருஷ்ணன் இன்னும் நகரத்திற்கு திரும்பவில்லை. கிருஷ்ணன் இல்லாத சமயத்தில் துவாரகையை உக்ரசேனன் காவல் காத்தான். பாரதத்தில் முற்றுகையை படிக்கும்போது தற்கால யுத்த நடவடிக்கைகள் போலவே எல்லாம் காணப்படுகிறது. துவாரகை என்பது ஒரு தீவில் கட்டப்பட்ட கோட்டை. அதில் சகலவித காப்புகளும் நன்றாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பதற்கு தகுந்த இடங்களும் எந்திரங்களும் சுரங்க வழிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. பலவித ஆயுதங்கள், கவன்கற்களை வீசுகின்ற பொதிகள், வெடிமருந்து உட்பட எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. புகழ்பெற்ற வீரர்களின் பெருங்கூட்டம் நகரத்திற்குள் இருந்தது. முற்றுகையிடப்பட்ட காலத்தில் நகரத்தில் யாரும் கள் குடிக்கக்கூடாது என்ற உக்ரசேனனுடைய கண்டிப்பான உத்தரவு முரசு அறைந்து பகிரங்கப்படுத்தப்பட்டது. நகரத்திலிருந்து நர்த்தனம் செய்கிறவர்களையும் மற்ற வேடிக்கை ஆட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்தி விட்டனர். ஜலத்தை தாண்டி வரும் எல்லா பாலங்களும் உடைத்து விடப்பட்டன. கப்பல்கள் தடுக்கப்பட்டன. அகழிகளுள் ஜலத்துக்குள் இரும்பு சூளங்கள் நடப்பட்டு மதில்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டன. பலிகள் எல்லாம் இரும்பு முள்கம்பிகள் நடப்பட்டு தடுக்கப்பட்டன. இயற்கையாகவே பிரவேசிப்பதற்கு கடினமாக இருந்த நகரத்துக்கு சால்வன் முற்றுகையிட்ட காலத்தில் இன்னும் அதிக கடினமான பந்தோபஸ்துகள் செய்யப்பட்டன. நகரத்திலிருந்த யாரும் முத்திரையிடப்பட்ட ஆதார சீட்டின்றி வெளியே போகாமல் தடுக்கப்பட்டார்கள். அவ்வாறே நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் கடுமையான உத்தரவு. சேனைகளுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தப்பட்டது. கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் எல்லோருக்கும் தாமதமின்றி தாராளமாக தரப்பட்டன. சேனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்கள் எல்லோரும் நன்றாக பரீட்சிக்கப்பட்டார்கள். கிருஷ்ணன் வந்து நகரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை பார்த்து மகா கோபம் கொண்டு சால்வன் மேல் படையெடுத்துச் சென்று ஜெயித்தான். பிறகு ஹஸ்தினாபுரத்தில் நடந்த செய்திகளும் பாண்டவர்கள் காட்டுக்கு துரத்தப்பட்டதும் தெரிந்தது. உடனே கிருஷ்ணன் பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்துக்குச் சென்றான். பாண்டவர்களிடம் மிக்க அன்பு வைத்திருந்த போஜ குலத்தவர்களும் விருஷ்ணி குலத்தவர்களும் சேதி தேசத்து ராஜா துஷ்டகேதுவும் கேயர்களும் இன்னும் பலரும் கிருஷ்ணனுடன் கூட்டமாக பாண்டவர்கள் இருந்த இடத்துக்கு அந்த வனத்துக்குச் சென்றார்கள். துரியோதனாதியர் செய்ததை கேட்ட இவர்கள் மகா கோபம் கொண்டு இவர்களுடைய ரதத்தை பூமி குடிக்கப் போகின்றது என்றார்கள். விசாரிக்க வந்த அரசர்களின் பேச்சு முடிந்த பின் திரௌபதி கிருஷ்ண பகவானிடம் வந்தாள். ஒற்றை வஸ்திரத்தை தரித்து தீண்டாத நிலையிலிருந்த சமயத்தில் நான் சபைக்கு இழுக்கப்பட்டேன். திருதராஷ்டிர புத்திரர்கள் என்னை அவமானப்படுத்தி பரிகசித்தார்கள். அவர்களுக்கு நான் தாசியாகிவிட்டேன் என்று எண்ணினார்கள். பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் நான் யார் என்பதையும் அவர்களுக்கு நான் மருமகள் என்பதையும் மறந்துவிட்டார்கள். ஜனார்த்தனரே, என் கணவர்களும் என்னை காப்பாற்றவில்லை என்றாள். பிறகு பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு அற்பர்களால் துன்பப்படுத்தப்பட்டேன். பீமனுடைய தேகபலம் பயன்படாமல் சும்மா கிடந்தது. கேவலம் பலவீனர்களும் கூட உலகத்தில் தங்கள் மனைவிகளை இரட்சிப்பார்கள். இவ்வளவு பாவம் செய்து துரியோதனன் எவ்வாறு உயிருடன் இருக்கலாம்? ராஜாதிராஜனாக இருந்த பாண்டுவின் மருமகளாகிய நான் தலைமயிரை பிடித்து இழுக்கப்பட்டேன். 5 வீரர்களுடைய மனைவிகளாகிய நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் எவ்வாறு உயிருடன் இருக்க முடியும்? மதுசூதனா, எனக்கு பதில்கள் இல்லை. புத்திரர்கள் இல்லை, பந்துக்களும் இல்லை, சகோதரர்களும் இல்லை. நீரும் இல்லாமற் போனீர் என்று கோபவேசமாக பெருமூச்சு விட்டு கொண்டு இரத்த கண்ணீர் கலந்த சொற்களை சொன்னாள். இவ்வாறு புலம்பிய திரௌபதியை கிருஷ்ணன் சமாதானம் செய்து, உன்னை யார் இவ்வாறு துன்புறுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் இரத்தத்தில் நனைந்து உயிரற்று கிடப்பார்கள். நீ துயரப்பட வேண்டாம். நான் உனக்கு பிரதிக்ஞை செய்கிறேன். பாண்டவர்களுக்கு என்ன துணை வேண்டுமோ அதை நான் செய்வேன். நீ அரசர்க்கரசியாக பட்டம் பெறுவாய். ஆகாயம் விழுந்தாலும், இமயமலை வெடித்தாலும், பூமி உடைந்து போனாலும், கடல் வற்றினாலும் என் வார்த்தை பொய்க்காது. இது சத்தியம் என்று கண்ணன் திரௌபதிக்கு சபதம் செய்தான். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று மேல்வாரியாக தத்துவங்களை கையாண்டு வாதம் செய்யும் சிலர் மகாபாரதத்தில் கண்ணன் செய்த செயல்களை பற்றி விமர்சனம் செய்வதுண்டு. கற்பனாசக்தியோடு அந்த பிரதிக்ஞை நன்றாக ஆலோசித்தால் அவர்களுக்கு ஏற்படும் இத்தகைய சந்தேகங்கள் தீரும். இந்த பிரதிக்ஞை கண்ணன் செய்ததும் திரௌபதி சமாதானம் அடைந்து அர்ஜுனனை கடைக்கண்ணால் கண்ணீர் துளிகளின் வழியாக பார்த்தாள். அழகிய கண்ணனுடையவளே,
கண்ணபிரான் என்ன சொன்னாரோ அது நடக்கும், மாறாது என்று அர்ஜுனனும் பிரதிஜை செய்தான். இப்படி கண்ணனும் பார்த்தனும் செய்த பிரதிஜை எவ்வாறு நிறைவேறும் என்பதை காட்டி திருஷ்டத்யுமன் தன் சகோதரியை தேற்றினான். நான் துரோணரை எதிர்த்து கொள்ளுவேன், சிகண்டி பீஷ்மரை கொல்லுவான், அர்ஜுனன் தேரோட்டி மகன் கர்ணனுக்கு யமனாவான் என்று திருஷ்டத்யுமன் சொன்னான். கிருஷ்ணன், நான் துவாரகையில் இருக்கவில்லை, இருந்திருந்தால் கட்டாயம் இந்த சூதாட்ட மோசத்தை நடவாமல் செய்திருப்பேன். திருதராஷ்டிரனும் துரியோதனனும் என்னை சபைக்கு அழைக்காமல் இருந்தாலும் நான் போயிருப்பேன். பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலிய பெரியோர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி இந்த நாசகாரமான சூதாட்டத்தை நிறுத்தியிருப்பேன். நான் சால்வராஜனை எதிர்க்க வேண்டியதாகி நாட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். சிசுபாலனை நான் யாகத்தில் வதம் செய்தேன் என்கிற கோபத்தால் நான் துவாரகையில் இல்லாத காலத்தில் என் நகரத்தை சால்வன் முற்றுகையிட்டான். பிறகு நான் துவாரகை சென்றதும் விஷயம் தெரிந்து அவனை தொடர்ந்து துரத்திச் செல்ல நேரிட்டது. அவனை வென்று வதம் செய்த பின்னரே இந்த சூதாட்ட நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு உங்களை பார்க்க இங்கே வந்தேன். அணை உடைந்த பின் ஜலத்தை தடுக்க முடியாதது போல் உங்கள் துக்கத்தை இப்போது போக்க இயலாதவனாக இருக்கிறேன் என்றான். பிறகு கிருஷ்ணன் விடைபெற்று கொண்டு அர்ஜுனன் மனைவி சுபத்திரையையும் அவள் குழந்தை அபிமன்யுவையும் அழைத்து கொண்டு துவாரகை சென்றான். திருஷ்டத்யுமனன் திரௌபதியின் புத்திரர்களை அழைத்து கொண்டு பாஞ்சாலம் சென்றான்.